2 இடம். அந்த 2 இடத்துல ஒன்று சுடுகாடு, இன்னொன்று பக்கத்தில் இடுகாடு. ஒன்று மண்ணு திங்கும், இல்லைன்னா நெருப்பு. தனித்தனியாக இப்போ பையன் ஒரு நாள் இறந்துட்டு பொண்ணு ஒரு நாள் இறந்துருந்தா இது வந்து பெரிய இஷ்யூ ஆக போகிறதில்ல. வெல்கம் டு அரசியல் பேட்டன். நம்ம இன்னைக்கு என்ன விஷயமா பேச போறோம்னா, தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து ஆவணப்படுகொலை என்ற ஒரு விஷயம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. இதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து ஒரு ஆணவ படுகொலை உலுக்கி கொண்டிருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆணவ படுகொலை தானா அப்படின்றது தான் முக்கியமா வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா கருத்து போயிட்டு இருக்கு. இது வந்து காதல் ஜோடிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு பக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா வந்து ஆணவ படுகொலை தான் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இது பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆணவ படுகொலை மயிலாடுதுறை மாவட்டத்துல தரங்கம்பாடிங்கிற தாலுக்கால புதுப்பாளையத்துல நடந்தது. ஆமா. காதலிப்பது தவறா? அதை சொல்லுங்க. காதலிக்கிறது தவறு இல்லைங்க. சரி, ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இது தற்கொலை பண்ணிக்கிறது தவறு. தற்கொலையா கொலையாங்கிறது இன்னும் தீவிரமா தெரியல. சரிங்களா? அதாவது 2 பேர் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது பார்த்திபன், பையன் பேரு பார்த்திபன். சரிங்களா? இப்ப அந்த தம்பிக்கு வந்து 19 வயசு, பொண்ணுக்கு 16-17 வயசு ஆகுது. சரிங்களா? 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. இது ஏற்கனவே லவ் தொடர்ந்து இருக்கு. 2 குடும்பத்திலயும் பிரச்சனை வந்திருக்கு. 2 குடும்பத்திலயும் பிரச்சனை வந்து பொறையார் காவல் நிலையத்துல வந்து இவங்க வந்து புகார் அளிக்கிறாங்க. புகார் அளிச்சு திரும்ப திங்கட்கிழமை அன்னைக்கு 2 குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிருக்கு. பிரச்சனை ஆயிட்டு அடிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு வந்து சுமார் ஒரு 2 மணி 3 மணி போல பையனையும் காணும் பொண்ணையும் காணும். சரி, ஓகே. இப்ப வந்து 2 பேரும் இறந்துட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து இதை பத்தி படுகொலை தான் உறுதியா சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல இது வந்து தற்கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க கண்ணோட்டத்துல என்னன்னு சொல்லுங்க. நம்ம கண்ணோட்டங்கிறது வந்து நம்ம பொதுப்படியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அரசியல்வாதிகள் பொதுப்படியா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? ஒருத்தங்களை தாழ்த்தி ஒருத்தங்களை வீழ்த்தி பேச முடியாது. இது உண்மை என்னன்னா, ஆணவ படுகொலை தனித்தனியா இறந்துக்கிறாங்கன்னா, அதாவது இந்த தம்பி வந்து அவங்க வீட்டுலயும் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்லயும் இறந்துருந்தா பிரச்சனை இல்லை. 2 பேரும் ஒரே இடத்துல குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஒரு கொட்டையில 2 பேரும் ஒரே இடத்துல அதுல இவங்களை அடிச்சிருப்பாங்க பலதுக்கு. அந்த முள்ளிங்கல் களியில ரத்தத்தோட ஒரு 3 களி இருந்தது அப்படின்ட்டு ஒரு வீடியோல பார்த்தோம். நீங்க அதே வீடியோல பாத்தீங்களா இல்ல தனி வீடியோல பாத்தீங்களா? அதே வீடியோல தான் பார்த்தோம். அதே வீடியோல பார்க்கும்போது ஒரு 3 முயல் களி இருந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரர் கொட்டையிலே தான் வந்து 2 பேர் தூக்கிட்டுன்னா இவங்களாம் தற்கொலை பண்றதுக்கு எம்மையாட இருக்கு, அங்கங்க போட்டு இருந்திருக்கலாம். 2 பேரும் ஒரே இடத்துல இறந்தாங்க. அதாவது இறந்தவங்களோட குடும்பத்தார் வீட்டிலே வந்து 2 பேர் இப்ப ஒரே இடத்துல இறந்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தாலதான் இது வந்து ஆணவ படுகொலையா மாறினது. இப்ப தனித்தனியா இப்ப பையன் ஒரு நாள் இறந்துட்டு பொண்ணு ஒரு நாள் இறந்துருந்தா இது வந்து பெரிய இஷ்யூ ஆக போறதில்ல. ஏற்கனவே 2 பேரும் லவ் பண்ணிருக்கிறாங்க, ஸ்டேஷன் வரையும் போயிருக்கிறாங்க. பிரச்சனை இப்படிதான் வந்திருக்கு. ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஸ்டேஷன் போட்டு பொறையார் காவல் நிலையத்துல பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பின்னாடிதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் கிட்ட போட்டு புகார் திரும்ப கொடுக்கும் போது, அதாவது தற்கொலை இப்ப ஆவண படுகொலை இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க போயிட்டு அவங்க கொடுக்க கிடையாது, இரு வீட்டாரும் அடிச்சுக்கிட்டாங்க. அடிக்கும் போது குடும்பத்தார் சண்டையில போட்டு பெட்டிஷன் கொடுக்குறாங்க காவல் நிலையத்துல. அப்புறம் மறு டைம் வந்து என் பொண்ணை காணும் அப்படின்னு வந்து பொண்ணோட பெட்ரோல் கொடுக்கும் போது பையன் நம்பர்ல வச்சு ட்ராக் பண்றாங்க. ட்ராக் பண்ணும்போது அந்த எங்க அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தூக்கிட்டு இறந்து இருந்தாங்களோ அந்த இடத்துல போலீஸ்காரருக்கு வந்து லொக்கேஷன் கிடைக்குது. காவல்துறை அங்க போகும்போது 2 பேரும் மர்டர் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இதுல வந்து பொண்ணு சைடுல வந்து அதாவது பையனோட உறவினர்கள் எல்லாமே வந்து பொண்ணோட குடும்பத்துல வீட்டுக்கிட்டலாம் இடிச்சு ஒரு பெரிய சேதம் ஆக்கிட்டாங்க. பொண்ணு சைடு பையன் வீட்டுக்காரங்களா பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கார வந்து தாக்கிட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஆணவ படுகொலைங்கிறது சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. முன்னாடி இது அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா, இப்ப வந்து கணவர் மனைவியும் குழந்தைங்களும் கொண்ட விஷயம். இப்ப 2வது முதல் விஷயமா வந்து இதுதான் வந்து தமிழ்நாடு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஒரு சின்ன அதாவது எல்லாத்துக்கும் எழக்கூடிய ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த சந்தேகம் எழுந்தது.
காதல் செய்வது தவறா? காதல் அதாவது தமிழ் இந்தியாவிலே வந்து தவறுன்ற ஒரு இது சட்ட ரீதியாவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருள் பிடிக்குது, அது ஒரு லவ் தான். ஆமா, சரிங்களா? இது வந்து இந்த சாதிக்காரன் தான் அந்த பொருளை லவ் பண்ணணும், இந்த சாதிக்காரன் தான் போகணும் அப்படிங்கிற சட்டம்லாம் கிடையாது. ஒரு அழகா ஒரு பூ பூத்து இருந்தா கூட அதை வந்து அனைத்து சாதிக்காரனும் கண்டிப்பா பார்த்து நல்லா இருக்கு பூங்கலாம். காதல் அது வந்து இவங்களுக்கு ஒரு அறியாத ஒரு வயசுல மலர்ந்துருது. இது இவங்கள சொல்லியும் குறை கிடையாது, பெத்தவங்கள சொல்லியும் குறை கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு இயற்கை கொடுத்த வரம் மாதிரி, கடவுள் நம்ம கொடுத்த ஒரு வரம். இந்த காலகட்டத்துல காதல் வர்றது வந்து ஒரு உண்மை. சரிங்களா? காதல் வருவோம், நீங்களும் தான் காதலிச்சிருப்பீங்க. ஆமா, இடத்துலயும் நடந்துதான் இருக்கும். எல்லாருமே காதலிப்பாங்க. அது தடுக்கிறாங்கன்னா அது வந்து அது பகிரங்கமா தடுத்திருக்காங்க அப்படின்னா ஏன் இவங்க தற்கொலை பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி காலேஜ் போற வயசு ஆயிடுச்சு. சரி, இதுல இன்னொரு விஷயம்னா, கல்யாணம் பண்ணி காலேஜ் போற வயசு இருந்தாலும் இவங்க வந்து சாகாம அப்படி இழுத்துக்கிட்டு ஓடி கூட தாலி கட்டிட்டு மறைமுகமா இருந்திருக்கலாம் இல்லைங்களா? எனக்கு அதான் கேள்வி. ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிறைய பேர் நான் இந்த இடத்துல நடக்க. அதனால இப்போ நம்ம வந்து அந்த பொண்ணு வீட்டு சைடு நம்ம தப்பா சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம், பெத்தவங்க வந்து பிள்ளைங்களை அரவணைப்போட, பெண் குழந்தைகளை அரவணைப்போட, அம்மா அதாவது அப்பா கொஞ்சம் மிரட்டினாலும் அம்மா கொஞ்சம் செல்லமா வச்சு எந்த ஒரு தவறும் பண்ணாம குடும்ப சூழ்நிலையை எடுத்து சொல்லி அது ஒரு லைன்ல அந்த குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 16, 17 இருந்து ஒரு 21, 22 வரையுமே அந்த பொண்ணை வளர்த்து கொண்டுட்டு வர்றது பெரிய விஷயம். நல்ல விஷயம் தான். இப்ப நான் வந்து அவங்க நல்லாதான் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. அவங்கள தவறா நான் சொல்ல கிடையாது, எல்லாம் பொதுவா நான் சொல்றேன். சரிங்களா? எந்த ஒரு பொண்ணை பெற்றவங்களா இருந்தாலும் ஒரு பொண்ணை வளர்த்து கொண்டுகிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. அதுல இப்ப வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, இது மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்காம வந்து செஞ்சிருக்காங்க. இவங்க விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க நல்ல விதமா எடுத்து சொல்லியிருக்காங்க, அப்பா இது வந்து உனக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்லை, நீ கல்யாணம் பண்ண வேண்டாம், நீ வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடி, நானே உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாலும் கொஞ்ச நாள் போய், ஏன்னா இந்த காலகட்டத்துல 17 வயசுல வர்றதுக்கு அது 18 வயசுல வர்றதுக்கு அதெல்லாம் நிலைக்கிறது இல்லை. 3 மாசம் 6 மாசம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே, சப்போஸ் ஒரு குழந்தை பிறந்துட்ட பின்னாடி விடுங்கண்ணா, இல்ல 22, 25 வயசுக்குள்ள 4-5 காதல் வந்தது இப்ப இருக்கிற வந்துருதுங்க. அதுக்கு என்ன பண்றது? அது எல்லாமே மாதிரி வந்து பெத்தவங்க என்ன சொல்லலாம், இப்ப வருது அஃபெக்ஷன் அப்படின்னு எடுத்து சொல்லிருக்கலாம். என்னோட தாட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, எல்லா பெற்றோர்களும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. எடுத்து சொல்லி வந்து இந்த காதல் ரொம்ப மோசமானதுங்க. காதல் ரொம்ப 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 மோசமானது. அது அந்த ஒரு டைம் நீங்க அந்த வலையில விழுந்துட்டீங்கன்னா அதுல மீண்டு வர்றதுக்குள்ளே முடியாது. அதை மீண்டு வந்துட்டாங்க மட்டும் வச்சுக்கிங்களேன், அவன் தான் வந்து நல்லா படிச்சு ஒரு லெவலுக்கு வர்றது. தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்தா கூட சரி, அவன் ஒரு லெவலுக்கு வரதே வந்து அதை விட்டுட்டு இந்த 21 வயசுக்கு மேல போறான் பாத்தீங்களா, அப்பதான் அவனோட வாழ்க்கையே மாறும். அதாவது தமிழக அரசு இதுல தலையிட்டு முடிஞ்ச வரையும் தடுத்துடணும். அப்படி இல்லையா ஒரு தனி சட்டத்தை ஒண்ணு ஏற்றணும். ஆமா, ஏன்னா பாதிக்க போறது உன்னோட பொண்ணும் உன்னோட பையனும் தான். ஒரு சைடை மட்டும் நம்ம பார்க்க கூடாது, 2 சைடுமே பார்க்கணும். பொண்ணை சைட்லயும் பார்க்கணும், பையன் சைட்லயும் பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது ஒரு குழந்தைய பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு 18, 20 வயசு வரைக்கும் கொண்டுகிட்டு வர்றதுக்கு ஒரு தகப்பனும் தாயும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த உசுரை வந்து தானா நம்ம மட்டும் தூக்கிட்டு போறதோ கிழிச்சு போடுறதோ, சரிங்களா? அந்த ஒரு செயலை விட்டுட்டு தயவு செய்து இதுக்கு மேல இனி ஒரு ஆணவ படுகொலை நடக்கக்கூடாது. அரசியல் வீரர்கள் சார்பா எங்களோட நோக்கம் இல்லாம ஏற்கனவே வந்து 2-3 ஆவண படுகொலை நடந்திருக்கு. இது உறுதி செய்யப்பட்டா 2-3 இல்ல, இப்ப நிறைய நடந்திருக்கு. இப்ப சமீப காலமா ஒரு 2 வருஷத்துல நான் சொல்றேன், இது மாதிரி நடந்திருக்கு. அதுக்கான தண்டனைகள் கடுமையா இருந்துச்சுன்னா, வணக்கம், கடுமையா இருந்துச்சுன்னா நல்லா வீடியோ சமுதாயத்துக்கு போட்டுட்டு இருக்கீங்க, நல்லாவே இருக்கு, ரொம்ப நன்றி. சாதி மதம் இனம் மொழி கடந்து காதலையும் சுவாசிப்போம் காற்றை போல. எனவே நல்ல விஷயம் தான். நம்ம நியூ ட்ரைப் ப்ரோ சேனலோட நண்பர் தோழர் திராவிட வசந்த் தோழர் அவர்களும் நம்மளுடைய எடிட்டர் பாய் அவர்களும் தொடர்ந்து வீடியோ நல்ல கருத்துக்களை மக்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த ஆணவ படுகொலை கண்டித்து சிறப்பான ஒரு கருத்துக்களை வழங்கி இருக்கிறார். அரசியல் மேடனுக்காக தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களோட ஆதரவு எப்பொழுதும் நமது சேனலுக்கு தேவை. படுகொலை பத்தி எவ்வளவுதான் நீங்க செஞ்சாலும் கடைசியில ஒரு மனிதன் போற இடம் 2 தான், சரிங்களா?
அந்த ரெண்டு ஒண்ணு வந்து நெருப்பு, இன்னொன்னு வந்து மண்ணு. சரிங்களா? நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவங்கிறதெல்லாம் இங்க பெருசே கிடையாது. செத்தா சுடுகாடு. ஆமா, வேற ஒண்ணுமே கிடையாது. அது எங்க தெரியாம போவீங்க, இவ்வளவுதான். சாதி என்பது ஒண்ணும் கிடையாது. நாமளா வந்து சாதியை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்ட்டு. சரிங்களா? அதனால தயவு செய்து எல்லாரும் ஒற்றுமையா தமிழ்னா இருப்போம். தேங்க்யூ. நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னும் மேலும் பாக்குறவங்க எல்லாமே பார்த்துட்டு போகாம முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு முடியலையா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் கம்மியா வருது, நீங்க கமெண்ட் பண்ணாதான் நாங்க வந்து வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சிற்பி செதுக்குனாதான் சிற்பம் உருவாகும். அது மாதிரிதான். நன்றி, வணக்கம்.